மீடியாவை பற்றி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீமான் வீடியோ வந்து சீமான் வந்து அந்த இதை பேசியிருக்காரு, திமுக அது திமுக மீது விமர்சனம் பண்ணலன்னா அது இப்போ திமுகவில் ஏதாவது ஒரு ஹாட்டாக ஒரு டாபிக் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. விஜய் மேட்டர்லனா விஜய், இல்லை வேற ஒரு மேட்டர்னா நிகழ்வுகள் எப்படி வருகிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் விமர்சனங்கள் இருக்கும். என்ன நடந்ததோ சமீபத்தில் அதை பற்றி பேசணும். அந்த மாதிரி சீமான் வந்து ஒரு ஸ்டாலினை முதல்வர் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டாருன்னு அவர் வந்து இப்போ திமுகவோட பி டீம்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் எல்லாரும் தான் பார்த்துருக்காங்க. இப்போ சீமான் பேசின அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா காணாமல் போச்சு, டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சீமான் வந்து சில விஷயங்கள் வந்து அதாவது திமுகவை பற்றி பேசவில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. மக்களிடையே வந்து எது வந்து இப்போ வலைதளத்தில் வந்து எது வந்து தூக்கலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் நடப்பது தான். இப்போ விஜய் வந்து கரூரில் நடந்தபோது அந்த 2 நாளைக்கு வந்து வேறு எந்த அரசியல் நிகழ்வுக்குமே தேசிய அளவில் கூட வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய அளவில் என்ன நடந்தாலும் அதை பற்றி எதுவுமே இல்லை, இதை பற்றி மட்டும்தான் வந்துச்சு. இது இயல்பான ஒன்று. அந்த வகையில் வந்து திமுகவின் மீது அவருடைய விமர்சனங்கள் தொடர்கின்றன. பட் வலைதளங்களில் வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பது வந்து சீமானோ இல்லை மற்றவர்களோ முடிவு செய்யறதில்லை, அது வலைதளம் அது தானாக முடிவு செய்யுது. ஆக திமுகவை விமர்சனம் வந்து அதிகமாக செய்வதில்லை இப்பொழுது சமீபத்தில் என்பது தவறான குற்றச்சாட்டு. அது எப்போ செய்யணுமோ அவர் மட்டும் இல்லை, மற்ற அரசியல் தலைவர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதைத்தான் சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நடிப்பவர்களுக்கே இந்த சமூகத்தில் மரியாதை, அது மட்டும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்காரு. நீங்கள் எது கேட்டாலும் பெரியார்னா எது 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 நாட்டில் வந்து நம்ம வந்து இதை பெரியார் வர்றதுக்கு முன்னால் நாட்டில் நம்ம யாருமே தமிழர்கள் வந்து கோமணம் கட்டாமே இருந்தோம், அவர் தான் வந்து கோமணம் கட்டி விட்டாரான்னு கூட கேட்டிருக்காரு. அதோட பக்கத்து வீட்டில் பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா கூட அதுக்கு காரணம் பெரியார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாள் அவருடைய பாணியில் தமாஷ் பண்ணியிருக்காரு. அதை இன்னொன்று சொல்லியிருக்காரு. அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி இணையம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சரண்ராஜ், சொல்லுங்கள் சார். சமீப காலமாக திமுக வந்து சீமானவர் வந்து விமர்சிக்க மாட்டார், திமுக ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வைத்திருந்த வேலையில் சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தை வந்து திமுக வந்து ரொம்பவே வன்மையாக வந்து விமர்சிச்சிருந்தார். அந்த வீடியோக்கள் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் பரப்பப்பட்டது. ஆனால் பரப்பப்பட்டு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அது எல்லாமே டெலிட் செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல வந்து திமுகவை சமீப காலத்தில் வந்து சீமான் விமர்சனம் பண்ணலை அப்படின்றது வந்து அதற்கான பதில் வந்து நான் பொதுவாக சொல்லக்கூடியது. பொதுவாக வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னால், இப்பொழுது களத்தில் என்ன நடக்கிறதோ அதை ஒட்டி தான் அரசியல் வந்து திரும்பும். இப்போ கடந்த 10-12 நாட்களாக பார்த்தீங்கன்னா விஜயை ஒட்டி தான் வந்து எல்லாம், அதாவது ஒன்று விஜய்க்கு எதிராக, இல்லை விஜய் ஆதரவாக, இல்லை நடுநிலையாக, ஏதோ ஒரு வகையில் இந்த விஜய் கரூர் சம்பவத்தை சுற்றி தான் வந்து அரசியல் களமே செயல்படுகிறது. இது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அரசியல் சம்பவங்கள் என்ன வந்து முக்கியமான சம்பவங்கள் நிகழ்கின்றனவோ அதை சுற்றி தான் அரசியல். இப்போ வந்து செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு போட்டார் அப்படின்னா அது அந்த வழக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு அதை பற்றி பேசுவாங்க, 4 நாள் பற்றி பேசுவாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான சம்பவம் மக்களுடைய பார்வையில், மீடியாவுடைய பார்வையில் வந்துடுச்சுன்னால் அது மாறிடும். சில சமயத்தில் வேணும்ன்ட்டு மடைமாற்றம் பண்ணுவதும் உண்டு. இப்போ செந்தில் பாலாஜி வந்து தனக்கு எதிரான குறிப்புகளை வந்து, அதாவது கடுமையான வார்த்தைகள் வந்து உயர்நீதிமன்றம் பண்ணதை வந்து நீக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போட்டார். அது வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து நான் பெயிலில் வந்தபோது நான் மந்திரியாக இல்லைன்னா பெயிலு அப்படின்னு சொன்னதுனால நான் மந்திரியாக வந்து ரிசைன் பண்ணேன், ஆனால் திருப்பி மந்திரி ஆகணும்னு சொல்லி ஒரு பெடிஷன் போட்டார். அந்த பெடிஷனையும் அவங்க தள்ளுபடி பண்ணிட்டு நீங்கள் முதல்லேருந்து மந்திரி ஆகணுன்னா அதுக்கு தனியாக பெடிஷன் போடுங்க, அதை காமிச்சு இதை கேட்க முடியாதுன்னு போட்டாங்க. எத்தனை மீடியாவில் இதை போட்டாங்க? எந்த மீடியாலையும் பெருசாக வரல. ஏதாவது மீடியாவில் செந்தில் பாலாஜி வழக்கு தள்ளுபடி, செந்தில் பாலாஜிக்கு பின்னடைவு அப்படிலாம் வந்து எதுலையாவது பார்த்தீங்களா? எங்கோ ஒரு மூலையில் சின்னதாக வந்திருக்கும். அது கூட வந்து எங்கே வந்திருக்குன்னா அநேகமாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அப்புறம் சில ஆர்டிக்கல் வந்து வலைதளத்தில் வரும். வலைதளத்தில் எல்லாமே வரும். ஏன்னா
இவங்க நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அப்புறம் புதிய தலைமுறைக்கு என்ன ஆச்சோ அதுதான் ஆகும். புதிய தலைமுறையில் என்ன பண்ணாங்க, புதிய தலைமுறை மற்ற ஊடகங்கள், நம்ம வந்து இந்த ஊடகம் ரைட்டு ராங்குன்னு இல்லை, ஊடகங்களில் தவறுகளும் நடக்கிறது, சரியான இதுவும் வந்து நடுநிலையாக அதாவது ஒரு விஷயத்தில் அணுகிறாங்க, ஒரு விஷயத்தில் அணுகலாம், அந்த மாதிரி பல எல்லாரையும் நம்ம வந்து யாரையுமே மொத்தமாக நல்லவங்கன்னு யாரையும் சொல்லிட முடியல, யாரையும் வந்து மொத்தமாக கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அந்தந்த இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி தான் புதிய தலைமுறையில் இந்த திமுக அரசுக்கு எதிர்ப்புகள் இந்த விஜய் விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் வரக்கூடிய அந்த கருத்துக்களை தொகுத்து ஒரு நிகழ்வு ஒன்று பண்ணியிருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய கேள்விகள்லாம் தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு சம்மரி மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ அதில் கோவப்பட்டு தான் அப்போது வந்து மக்களுடைய கோபம் விஜய் பக்கம் இருந்து, விஜய் தரப்பில் இருந்து அவர் மீது இருக்கக்கூடிய வருத்தம், கோபம், ஆதங்கம்லாம் திமுக அரசு மீது, காவல்துறையின் மீது வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு இதில் தான் வந்து அதை அடக்குறாங்க. அடக்குமுறைகளில் எவ்வளவோ இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பற்றி நீதிபதியை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மாரிதாஸை கைது பண்ணாங்க, ஆனால் விடுதலை பண்ணிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு, அதனால் விடுதலை பண்ணிட்டாங்க. முன்னாள் எஸ்பியாக இருந்து ஓய்வு பெற்ற வரதராஜன் அவர்களை கைது பண்ணாங்க. அவரோட அதாவது நான் பார்த்த வரையில் அவர் வந்து ஒன்றும் எந்த நீதிபதியையும் குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்லியோ இல்லை வந்து அவதூறாகவோ சொல்லலை. நம்ம கூட பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, அந்த கட்சியிலிருந்து வந்தக்கூடிய ஒரு நீதிபதியாக இருந்தால் அந்த கட்சி சம்மந்தப்பட்ட மேட்டரை விசாரிப்பது வந்து நியாயம் இல்லை. ரெண்டாவது, அவங்க நேர்மையாகவே விசாரித்து ஒரு தீர்ப்பளித்தால் கூட அந்த நேர்மையை கூட யாராவது வந்து வேறு விதமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதை ஒரு உதாரணோட வேறு ஒரு நிகழ்வு சொன்னேன். ஒரு நீதிபதியோட மச்சான் வந்து ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார், இல்லை ஏதோ ஒரு குற்ற வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரை விடுதலை பண்ணால் மச்சானுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் வந்து அவர் குற்றவாளி தான் சொன்னால் இவருக்கு ஒரு மச்சானுக்கு ஏற்கனவே பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அதனால் போட்டு தள்ளிட்டார். ஸோ எப்படி போனாலும் விமர்சனம் வரும். அந்த மாதிரி இடங்களில் வந்து அதிலிருந்து விலகி வேறு யாராவது ஒரு நீதிபதி அதை விசாரிக்கணும்னு இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம நீதிமன்ற விஷயங்கள்லாம் அதுக்கு மேலே வந்து அவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்ம வந்து சொல்ல போனோம்னா அது சரியாக இருக்காது, முறையாக இருக்காது. ஆனால் அதை பற்றி பேசுபவர்களையெல்லாம் கைது செய்வது, அதை பற்றி எந்த மீடியா வந்தாலும் அந்த மீடியாவை வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து அந்த அரசுக்கு அந்த கேபிள் விஷனில் வந்து பின்னால் தள்ளிடுவாங்க. ஹிந்தி சேனல்ஸ் கூட எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க, ஹிந்தி சேனல் மத்தியில் எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க. அந்த ஃபார்முலா ஃபுல்லாக எனக்கு தெரியுங்க. நான் வந்து ஒரு காலத்தில் 3 சேனலுக்கு அப்ரூவல் வாங்கினேன். 2009-10 3 சேனலுக்கு அப்ரூவல் வாங்கினேன். எங்கே எடுத்துன்னு போய் வச்சாங்க உங்களுக்கு? அதில் நான் வந்து சேனல் ஆனால் ஆரம்பிக்கலை. ஏன்னு கேட்டால், யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, புரியும். யார் கையில் கண்ட்ரோல் இருக்குது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட சூரிய குடும்பத்தை சேர்ந்த அவங்க தான். அதாவது உங்களுக்கு அந்த முதல் 100க்குள்ளே வரணுன்னா அப்போவே வந்து ஒரு சேனலுக்கு 5 கோடி ரூபா பணம் கேட்டாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, முதல் 100ல் வரும். ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த முதல் 100ல் இல்லை, நீங்கள் கொடுக்கலன்னா அந்த 200க்குள்ளே அங்கே போய்டும். உங்களுக்கு வந்து கண்ணிலே விசிபிலிட்டியே வராது. நான் பார்த்தேன், இது சேனல் நடத்துறதே வந்து லாபமாக இருக்குமா இல்லையான்னு தெரில. பிக்கப் ஆகிறதுக்கு 3 வருஷம் 2 வருஷம் ஆகும். இதில் இவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுத்து முன்னால் வந்து இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டுட்டேன். 3 வந்து சேனல் வந்து அப்ரூவல் வாங்கி நான் அது வேண்டான்னு விட்டுட்டேன். 2009-10 அந்த 10 ரேஞ்சில் இருக்கும். எதுக்காக சொல்லணும்னா, இவங்க வந்து இதில் விளையாடுவாங்க, பின்னால் வைக்கிறது முன்னால் வைக்கிறது. அதில் வந்துன்னு புதிய தலைமுறை என்பது பல வருடங்களாக இயங்கி வரும் ஒரு ஊடகம். அதனுடைய தலைவர் வந்து ஒரு கட்சி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் வந்து கட்சி சேனல் 90% சேனல்கள் வந்து ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்குது. நடுநிலையாக இருக்கக்கூடிய கட்சி சேனல்னு சொல்லக்கூடிய 1-2 சேனலும் அங்கே உள்ள அந்த உரிமையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க சம்பந்தி, அவங்க சொந்தக்காரங்க ஒரு கட்சியை கட்சி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆக கட்சி சார்பு இல்லாதது ஒன்று அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூர்தர்ஷன் பொதிகை தான் சொல்லணும். அதையும் நீங்கள் வந்து பாஜக சார்புன்னு சொல்லிட்டீங்கன்னா மொத்தம் கம்ப்ளீட் ஆகிடும்.
எதுவுமே கட்சி சார்பற்ற ஒரு மீடியா இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்குது. அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ நீங்கள் கேட்டது வந்து அதாவது மீடியாவை பற்றி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீமான் வீடியோ வந்து சீமான் வந்து அந்த இதை பேசியிருக்காரு, திமுக விமர்சிச்சு. அது திமுக மீது விமர்சனம் பண்ணலன்னா அது இப்போ திமுகவில் ஏதாவது ஒரு ஹாட்டாக ஒரு டாபிக் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. விஜய் மேட்டர்லனா விஜய், இல்லை வேற ஒரு மேட்டர்னா நிகழ்வுகள் எப்படி வருகிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் விமர்சனங்கள் இருக்கும். இப்போவே வந்து நம்ம உட்காரும்போது என்ன டாபிக் பேசணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் தானே பேசுகிறோம். என்ன நடந்ததோ சமீபத்தில் அதை பற்றி பேசணும். அந்த மாதிரி சீமான் வந்து ஒரு ஸ்டாலினை முதல்வர் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டாருன்னா அவர் வந்து இப்போ திமுகவோட பி டீம்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் எல்லோரும் தான் பார்த்துருக்காங்க. நானே கூட தான் வந்து 3 தடவை முதல்வர் கருணாநிதி அவர்களை 3 முறை வந்து தனியாக சென்று சந்தித்திருக்கிறேன். 2 முறை வந்து ஜெயலலிதா அவர்களை சந்தித்திருக்கிறேன். அப்போ எந்த கட்சி? வைகோ அவர்கள் வீட்டிற்கே சென்றிருக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் அவரை 2 முறை சந்தித்திருக்கிறேன். அப்போ வந்து அங்கே போய் பார்த்தா அந்த கட்சி நம்ம சார்பு அப்படின்னா சீமானை இப்போ இல்லை 6-7 வருஷம் முன்னால். இப்போன்னு சொன்னால் உடனே வேறு மாதிரி சொல்லிடுவாங்க. 6-7 வருஷம் ஆமாம் போட்டி வருதுன்னு சொல்லுவாங்க. குட்டா கூட பரவாயில்ல, யாரும் கொடுக்கல. குத்தா கூட ஒத்துக்கலாம். இல்லை அதை கொடுத்துட்டு சொன்னால் கூட பேர் வந்துச்சுன்னா ஐயா வாங்கினா அதனால் சொன்னான்னு சொல்லிட்டு போகலாம். வாங்காமே நமக்கு அதாவது பேர் சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறதுன்னா அவனும் சொல்லுவோம், தமாஷா சொல்லுவோம். திமுக குடும்பத்தில் முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த முக்கிய ஒருவர் வந்து ஒருத்தர் ஏதோ ஒன்று சொன்னார், இது பண்ணுங்கள் இவ்வளோ அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் டீ வாங்கி கொடுத்தீங்க, எங்கள் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ வந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நல்ல டீயாக போட்டு கொடுப்பேன். இதை தவிர எங்களுக்கும் கமர்ஷியலாக எந்த டிரான்சாக்ஷனும் நான் யாருக்கிட்டையும் வச்சுக்கிறது இல்லைங்க. எனக்கு அப்படி மீடியா நடத்தணும்னு அவசியம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் 1-2 பேர் இருக்காங்க. ஆனால் என்னன்னாலும் இப்படி இந்த அடக்குமுறை இப்போ அந்த ஓய்வு பெற்ற இது மாதிரி இப்போ சீமான் பேசின அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காணாமல் போச்சு, டெலீட் பண்ணிட்டாங்க. அவர் இந்த வைதேகி காத்திருந்தால் அந்த படம், அந்த பாட்டு ஒரு ராஜா ஆத்தி ஒன்று ரொம்ப ஃபேமஸான அந்த காலத்தில். அந்த படமும் ஃபேமஸ்ஸு, பாட்டு எல்லாமும் ஃபேமஸ்ஸு. அந்த படத்தில் கிளைமேக்ஸை பற்றி பேசியிருந்தார். விஜயகாந்த் அவர்கள் ஹீரோ வருவார், கடைசி இதில் வந்து அந்த அந்த படம் முடிவு காட்சிக்கு 10 நிமிஷம் முன்னாலே இறந்துருவார். ஆனால் அந்த இறந்ததை வந்து காண்பித்து கொள்ளாமல் அந்த ஹீரோயின், அவங்க ரேவதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஹீரோயினாக, அவங்க வந்து கையில் ஒரு சூலமும் அருவாளும் வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அவங்க நிற்கிறத பார்த்துட்டு இந்த வில்லன்கள்லாம் வந்து பயந்து ஓடி போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்றுல பார்த்தீங்கன்னா அப்படி அவங்களும் சரிஞ்சிருவாங்க. அதாவது அவரும் இறந்துட்டார், கதாநாயகனும் அந்த கதாபாத்திரமும் இறந்து விட்டார், கதாநாயகி கதாபாத்திரமும். இதை வந்து ஒரு உதாரணம் காட்டி கிட்டத்தட்ட திமுக இந்த நிலைமையில தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து போயிடுச்சு, உயிர் இல்லாத பிணம் போல், உயிரற்ற உடல் போல் ஆயிடுச்சு. இப்போ சும்மா அப்படி நிற்க வச்சு அதாவது என்ன பண்ணுறது, சும்மா ஒரு ஃபிலிம் காட்டுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசியிருந்தார். அது முதல்ல நிறையா வீடியோ வலைதளத்துலேயும் வந்துச்சு, சில சேனல்கள்லேயும் அந்த பேச்சு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு எங்கே ஏதாவது ஃபோன் வந்துருக்கும் அவங்களுக்கு, ஏதாவது ஒரு துறையிலேருந்து, கோட்டையிலேருந்து, ஏங்க அவங்களுக்கு வந்து அரசு இதெல்லாம் வேணுமா, விளம்பரம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு வழக்கமாக வந்து வரும். அது நான் பத்திரிகையில் இருக்கும்போது எனக்கு வந்து இப்படி தான் வரும். நான் உங்களுக்கு விளம்பரம்லாம் வேணாமான்னு. நான் வேணும்னு கேட்கவே இல்லையே உங்கள்கிட்ட வந்து, வேணுமா வேணாமா அப்படின்னு என்னை கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு வேலையே இல்லையே. நான் வேண்டாம் என்று தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டிஐபிஆரில் வந்து, ஏன்னா உங்களுக்கு விளம்பரம் வேணும்னா பத்திரிக்கை வந்து டிஐபிஆரில் பதிவு பண்ணணும். பதிவை வந்து வேண்டும் என்றே நான் வந்து ரத்து செய்தேன். உன் விளம்பரம் எனக்கு வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் விளம்பரம் எனக்கு வேணாம், உன் விளம்பரத்தை வச்சு என்னை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. அப்புறம் யாராவது வந்து, சார் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கலான்னு இருக்கும். இல்லைங்க, நான் டிஐபிஆரில் பதிவே இல்லைங்க. முடிஞ்சு போச்சா, என்கிட்ட வரமாட்டிங்களா? அந்த மாதிரி சீமான் வந்து சில விஷயங்கள் வந்து, அதாவது திமுகவை பற்றி பேசவில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. மக்களிடையே வந்து எது வந்து இப்போ வலைதளத்தில் வந்து எது வந்து தூக்கலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் நடப்பது தான். இப்போ விஜய் வந்து கரூரில் நடந்தபோது அந்த 2 நாளைக்கு வந்து வேறு எந்த அரசியல் நிகழ்வுக்குமே தேசிய அளவில் கூட வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய அளவில் என்ன நடந்தாலும் அதை பற்றி எதுவுமே இல்லை, இதை பற்றி மட்டும்தான் வந்துச்சு. இது இயல்பான ஒன்று.
இப்போ கூட ஒரு தமாஷா சீமானுங்க ஒரு இது திருக்குறளை பற்றி பேசும்போதோ இதை ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது பெரியாரை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசி அப்படி பண்ணிட்டோம்னாங்க, இப்போ தான் கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கோன்னு சொல்லி இனிமேல் தான் இருக்குன்னு சொல்லி அவருடைய பாணியில் பேசியிருக்காரு. அதில் திருக்குறள் ஒன்றையும் வந்து கோட் பண்ணியிருக்காரு. அந்த குறள் வந்து பார்த்திங்கன்னா, பெரியாரை பேணாது ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை தரும். என்ன மீனிங்? பெரியாரைன்னா ஈவேரா பெரியாரை இல்லைங்க, பெரியார். அதுக்கு தான் அவர், நான் சொல்கிறதுக்கு முன்னாலே அவரே சீமானே சொல்லிட்டாரு, பெரியார்னா வந்து பெரியோர்கள். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் யாரை பெரியோர்கள்னு சொல்லணுன்னா அவர் மறைமலை அடிகள், திருவிக, மாப்போ சிவஞானம் அவர்கள், வஉசி, காமராசர், ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள், முத்துராமலிங்க தேவர், இப்படி இவங்கெல்லாம் தான் பெரியார். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு யாரையோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் சொல்லியிருக்காரு. நான் அவர் சொன்னதுலேருந்து நான் யோசனை பண்ணுறேன், நம்ம திராவிட மாடல் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திருக்குறளையும் வழக்கம் போல் அரைக்குறையாக படுத்தியிருக்கிறார். எதையுமே முழுசாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2வது பகுதி மட்டும்தான் படிச்சிருக்காங்க திமுக. என்ன பெரியார், அது புரியணும் அவங்களுக்கு. பெரியாரால் பேரா இடும்பை தரும், பெரியாரால் தீராத துன்பம் வரும். ஐயா, நான் ஈவேராவை சொல்லலை, பெரியோர்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? பெரியாரை பேணாது ஒழுகில். பெரிய மனிதர்கள்னா யார்? ஸ்டேட்டஸில் உள்ளவன்ல, அறிவில் சிறந்தவர்களை. அறிவில் சிறந்தானா அனுபவ அறிவோ படித்து பெற்ற அறிவோ, அறிவில் சிறந்தவர்களை பேணாது ஒழுகில், அவர்களை வந்து புரிந்து கொண்டு அவர்கள் வழியில் அவர்கள் சொன்ன கற்றுக் கொடுத்த பாதையில் போகாமல், அதுதான் பேணாது ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை வரும். அவங்க வந்து ஏதோ இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லலை. அப்படி நீ அந்த வழியில் நீ வந்து போகலை அப்படின்னு சொன்னால் உனக்கு தீராத அதாவது என்ன, நல்ல விஷயங்களை சொல்கிற பெரியவங்க சொல்கிறத கேளு, இவ்வளோதான் விஷயம். நம்ம ஆளுங்க பெரியார்னு என்ன நினச்சிட்டாங்க திமுக, இந்த திராவிட மாடலில். ஓ, திருவள்ளுவரே வந்து பெரியாரை பேணாது ஒழுகில் அப்படின்னா ஈவேரா பெரியாரை நம்ம வந்து யாரும் வந்து பண்ணலன்னா நமக்கு இடும்பு. ஆனால் அப்படி இருந்து 1949 திமுக கட்சி பிரிஞ்ச போது அவரை வந்து கொச்சையாக வந்து முரசொலியில் கிழின்னு கிழிச்சாங்க. இவங்களும் கிழிச்சாங்க, அவரும் கிழிச்சார். அப்போ வந்து யார் பெரியார் யார் சிறியார்னு தெரியல, அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரால் ஏதோ ஒரு வாக்கு வங்கி கூட இல்லை பெரியாரால். அது ஒரு சும்மா ஒரு ஐக்கான் அடையாளம் மாதிரி. யாராவது ஒருத்தன் வந்து இப்போ வந்து நல்ல திருநீர் பூசிட்டு வருவான். திருநீர் பூசிட்டு வந்ததுனால ஒருத்தன் நல்லவன் சொல்ல முடியாது. சாமியாரும் பூசிட்டு வரான், ஒரு பக்தனும் பூசிட்டு வருவான். வேறு மதத்துக்காரன் கூட சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருநீர் பூசிக்கிட்டு நடிப்பான், ஒரு பிச்சை எடுக்கிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை ஆகணுன்றதுக்காக வேஷம் போடுது. இப்படி சார் நீங்கள் இந்த குல்லா போட்டுன்னு உட்காரோம் அவங்களாம் சொல்லல எதுங்க? இந்த ரம்ஜான் அப்போ சில பேர் குல்லாலாம் போட்டு உட்கார கூழ் குடிப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. அங்கே போய் கூழ் குடிப்பாங்க. அப்புறம் நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நான் புத்த மதத்துக்கு மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த தேர்தல் வரும்போது, அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் வரும்போது இந்து பட்டியலினம்னு எழுதி கொடுப்பாங்க. நான் வந்து புத்த மதத்தை சேர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து ஏதாவது ஒரு துக்கம் நிகழ்ந்திருக்கும், நல்லது கெட்டது நடந்திருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா சிலுவையாக இருக்கும். நம்ம வந்து யாரையும் வந்து எந்த மதமும் மாறக்கூடாதுன்னோ எந்த மதத்தையும் நீங்கள் வந்து சாரக்கூடாதுன்னோ சொல்லலை. ஏன் இந்த நடிப்பு வேஷம்? அதை தான் வந்து சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அதாவது நடிப்புக்கு வந்து அதாவது நீங்கள் வந்து நடிகர்களுக்கு அதிகமாக நடிப்பவர்களுக்கே வந்து இந்த சமூகத்தில் வந்து மரியாதை இருக்கிறதுன்னு சொன்னார். உண்மை தானே? கரூரில் போய் உண்மையிலேயே விழுந்து குலுங்கி உணர்வு பூர்வமாக அழ வேண்டிய விஜய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து அப்படின்னு ஒரு அஸ்கி வாய்ஸில் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறாரு, மன்னிப்பு கூட கேட்காம. பாருங்கள், எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் பாருங்கள், போய் எப்படி குலுங்கி அழுதார். நீங்கள் கூட ஃபீல் பண்ணியிருந்தீங்க போது. எனக்கு கூட அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணியாக வந்துடுச்சுங்க. இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அங்கங்கே வந்து ஊர்லெலாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் யாராவது வந்து இறந்து போகிறாங்க, சாவு விழுது, இழவு விழுது, எல்லாம் வருது. வந்தால் எல்லோரும் வந்து அன்பில் மகேஷ் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போகிறாரா கேளுங்கப்பா
அப்படின்னு சொல்கிறாங்களா? இது முன்னாலெல்லாம் ஊர்லலாம் இந்த ஏதாவது ஒரு வீட்டில் இழவு விழுந்துருச்சுன்னு வைங்க, இழவுனா புரியுங்கள, ஏதாவது ஒரு சாவு விழுந்துருச்சுன்னா இந்த ஒப்பாரி வைக்கிறதுக்குனே இந்த கிராமத்தில் பொம்பளைங்க இருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களாவோ நண்பர்களாவோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அம்மா அந்த வீட்டில் இந்த பெரியவர் இறந்துட்டாருமா, அவங்க கூப்பிட்றாங்க. இந்த ஒப்பாரி வச்சுட்டு, ராசா நீ நடந்து வரும்போது வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி இருக்குமே, அந்த ஆள் நடக்கவே முடியாமல் நொண்டி நொண்டி நடந்து வந்திருப்பார். நீ கட்டபொம்மை மாதிரி நடந்து வருவியே ராசான்னு அதுக்குன்னு பாட்டெல்லாம் இருக்குது, ஒப்பாரி பாட்டு. தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் நல்லது கெட்டது எல்லா, கெட்டதுன்னா துக்க நிகழ்வு, சுப நிகழ்வு எல்லாத்துக்கும் வந்து பாட்டு தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரி வரைக்கும் இருக்குது. தாலாட்டுன்னா குழந்தை பிறந்த உடனே கடைசியில் எல்லாத்துக்கும் ஒரு மங்களகரமான பாராட்டு இருக்குது. வளகாப்பு சீமந்தோன்னா பாட்டு இருக்குது, குழந்தை பிறந்தா ஒரு பாட்டு இருக்குது, கர்ப்பமானவுடனே அதை வந்து வாழ்த்தி, இப்படி எல்லாத்துக்கும் வந்து பண்பாட்டில் இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து அன்பில் மகேஷுக்கு பயங்கர டிமாண்டா. நம்ம இதில் அன்பில் சாரை கூப்பிட்டு வந்து ஒரு தடவை அவர் விட்டா அப்போ ஒரு 5 நிமிஷம் அவர் அழுதாருன்னா பயங்கர பாப்புலாரிட்டி ஆகிடும். சரி, கல்யாணத்தில் அந்த இசை கச்சேரி மாதிரி வைப்பாங்க, லைட் மியூசிக்கு, அந்த மாதிரி பெரிய பாடகரெல்லாம் கூப்பிடுவாங்க, பெரிய பாடகர் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதே மாதிரி அந்த டிஎம்எஸ் வாய்ஸு, எஸ்பிபி வாய்ஸுன்ற மாதிரி. ரெண்டாவது இதில் வந்து ஒரு பெரிய இது என்னென்னா வந்து என்ன, அன்பில் மகேஷ் அவர் வந்து பெரிய, அவருக்கு ஒரு பெருமை வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பெரிய பெரிய சினிமா நடிகர்லாம் கூட, ஏன்னா நானும் வந்து சினிமா துறை சம்மந்தப்பட்டவன், நானும் வந்து தூர்தர்ஷனெல்லாம் ஹீரோவாக நடிச்சிருக்கேன், மேடை நாடகத்தில் 800 நாடகங்களில் நான் வந்து ஹீரோவாலாம் நடிச்சிருக்கேன். ஒரு அழ வேண்டிய காட்சி வரும்போது எல்லா சமயமுமே நமக்கு அழுக வந்துரும்னு சொல்ல முடியாது. அதுவும் கேமராவில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா அழுகுங்க அப்படின்னோடனே உடனே கிளிசரின் கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல கிளிசரின் வைப்போம், வச்சோன்னே எரியும் கண், அந்த எரிச்சலில் தண்ணி வரும். பார்த்தீங்கன்னா ஹீரோயின்லாம் கூட அழ வேண்டிய சீன் வரும்போது கிளிசரின் போடுவாங்க, கொஞ்ச நேரம் கண்ணு எரியும், அந்த எரிச்சலில் வரும். அண்ணன் அன்பில் பாருங்கள், ஒரு கிளிசரின் கூட இல்லாமல் எப்படி அழுதாடு பாருங்கள். ஒரு தொழில்முறை பிறவி நடிகரை விட வந்து அவர் வந்து எவ்வளவு சிறப்பாக வந்து அவருக்கு அழுகை வந்தது. கமலஹாசனை விட எனக்கு வந்து அந்த நாயகனில் கடைசியில் வந்து கமலஹாசன் வந்து அந்த முன்னாள் பையன், அவருடைய பையனை அவர் வந்து அவர் கொண்டுடுவாங்க, இந்த ஆப்போசிட் குரூப்போ என்னமோ, நிழல்கள் ரவியோ ஞாபகம், ஆமாம். அவர் அந்த இறந்த உடனே அதை பார்த்த உடனே அப்படியே வந்து அடங்கிட்டு இருப்பார், அந்த உடலை பார்த்த உடனே பெருசாக வந்து ஆன்னு அழுவார். அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. இப்போ எனக்கு கமலஹாசன் பர்ஃபார்மன்ஸே மறந்து போச்சு, எனக்கு அன்பில் மகேஷ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு நாயகனுக்கெல்லாம் நாயகனாக ஆகிட்டார் நம்ம அன்பில் மகேஷ். இல்லை, எதுக்காக சொல்லனா, இதைத்தான் சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நடிப்பவர்களுக்கே இந்த சமூகத்தில் மரியாதை, அது மட்டும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்காரு. நீங்கள் எது கேட்டாலும் பெரியார்னா எது நாட்டில் வந்து நம்ம வந்து பெரியார் வர்றதுக்கு முன்னால் நாட்டில் நம்ம யாருமே தமிழர்கள் வந்து கோமணம் கட்டாமே இருந்தோம், அவர் தான் வந்து கோமணம் கட்டி விட்டாரான்னு கூட கேட்டிருக்காரு. அதோட பக்கத்து வீட்டில் பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா கூட அதுக்கு காரணம் பெரியார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அவருடைய பாணியில் தமாஷ் பண்ணியிருக்காரு. அதை இன்னொன்று சொல்லியிருக்காரு, சார்லி சாப்ளின்னு போட்டி நடந்துச்சான், அவர் சொன்ன உதாரணம் நல்லா இருந்துச்சு. சார்லி சாப்ளின் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார். அவர் வந்தவொடனே அவர் கூப்பிட்டா, உங்கள் பேர் என்னங்க, அவர் என் பேர் ஏதோ ஜான், ரைட், அவர் ஃபஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது ஒருத்தர் வந்தார், அவர் பேர் என்னன்னா வேறு ஏதோ, அவர் பேர் ராமூர்த்தி, அவர் வந்து உதாரணம் சொல்கிறேன், 2வது ப்ரைஸ் அவருக்கு. 3வது ப்ரைஸ் வந்தது, அவர் வந்து உங்கள் இயற்பேர் என்ன, நான் தாங்க ஒரிஜினல் சார்லி சாப்ளின். ஒரிஜினல் சார்லி சாப்ளினுக்கே 3வது ப்ரைஸ் தான் கிடைக்குது, எது, சார்லி சாப்ளின்லாம் நடித்ததுக்கு. அப்போ டுபாகூராக இருக்கிறவனுக்கு தான் இன்றைக்கி அதிக மதிப்பு மரியாதையும் என்பதை ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக சீமான் வந்து நல்லா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இப்போ கூட அந்த வடக்கர்கள் ஆரியர்கள் வந்தார்கள்னு சும்மா கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கூட பேசுவோமே, கால்டுவெல்லு, ஜியு போப்புன்னு, இந்த வெள்ளைக்காரெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுடைய சரித்திரத்தை பற்றி, வரலாறை பற்றி, பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வரலாற்றை வந்து வெள்ளைக்காரன் எங்கேருந்தோ வந்தவன் தமிழ் கற்றுக்கிட்டு அவன் கண்டுபிடிச்சி எழுதினாதானா? வெக்கமா இல்லையா நமக்கு? இவ்வளோ வருஷம் நம்ம எவ்வளோ ஆயிரமா கீழடியிலேருந்து இன்னும் எல்லாம் பார்த்திங்கன்னா 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பண்பாடு உலகத்தில் வந்து மற்ற எந்த பண்பாடை விட நம்ம வந்து தமிழர் பண்பாடு உயர்ந்ததாக இருக்குது, மூத்ததாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி தான் உண்மையிலேயே ஆரியர்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க, வடக்கர்கள். தமிழ்நாட்டில் வந்து 1.5 கோடி பேர் வந்து
பங்களாதேஷ்காரனும் மற்ற மாநிலத்துக்காரனும் இங்கே வந்து இருக்காங்க 1.5 கோடி, அதுவும் வந்து கொங்கு பகுதியில் கோவை. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து அவங்க வந்து அதிகமாக இன்றைக்கி 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வருவான் அவனை. ஏன்னா நம்ம தான் வந்து தமிழ்குடிய நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் நம்ம தான் டாஸ்மாக்கு கஞ்சா மெட்ஸின்னு கொண்டு போயிட்டோம் அவங்கள. அப்போ வேலை செய்கிறதுக்கு வந்தான், இன்றைக்கி 500 ரூபா வாங்கிட்டு வருவான், நாளைக்கு 5000 ரூபா கொடுத்தா தான் வேலை செய்வேன்னா வேறு வழியே இல்லை, கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து கோவையில், திருப்பூரில், ஈரோடு கிழக்கில் இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் திமுக வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குமான்னா, ஏன் கோவை கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து கொஞ்சம் மார்வாடிகள் வடக்கு இந்தியர்கள் வாழக்கூடிய இடங்கள்லாம் போய் இந்தியில் வந்து தெரிஞ்சவங்க வந்து திமுக சார்பாக வந்து பிரச்சாரம் பண்ணாங்களே. ஏன் சார் அவ்வளோ தூரம் போகிறீங்க? சவுகார்பேட்டில் பண்ணலையா? இந்தியில் போஸ்டரே அடிச்சு விட்டுனாங்க திமுகவுக்கு. ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து ஏதாவது தெரிஞ்ச வரைக்கும் இந்தியில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. எம்பியே பேசினாரா சார்? பேசினார். அப்போது அதனால் வந்து இங்கே வந்து அது இது உப்மா கம்பெனின்னு சொல்லி பேசியிருக்காரு யார்? திமுகவை. உலகத்திலே வந்து இப்போ கூட எல்லா இடத்துலையும் வலைதளத்தில் போட்டு கழுவி ஊற்றுறாங்க இவங்க. அது என்ன அந்த இதில் அரசு அங்கன்வாடியிலலாம் வந்து இந்த சாம்பார் வந்து அரை ஸ்பூன் சாம்பாரை சாப்பிட்டுட்டு ஒரு டிவி நடிகை, அவங்க புகழ்பெற்ற பிரபலமான நடிகை ஆங்கர் அதான் நடிகை தானே. அதான் ஆங்கர்னாலும் சாம்பாரை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அது பேர் நடிகை இல்லையா? டீல் ஆரம்பித்து டீலே முடியும். ஆமாம், எல்லாம் அது சரி. அது அவங்க வந்து அரை ஸ்பூன் சாம்பாரை சாப்பிட்டு இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டதே இல்லை, இதுக்காக மறுபடியும் ஸ்கூலுக்கு போகலாமான்னு இருக்குது. ஐயா, பில்டப்லேயும் வந்து அதாவது ஒரு மிகைப்படுத்தலையும் வந்து ஓவராக மிகைப்படுத்தாதீங்க. சாதாரணமாக சொல்லுங்கள், நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு. அது ஏன் வந்து ஒரு குழந்தைய வச்சு சொல்லக்கூடாதா? இந்த கலைஞர் காலத்தில் நம்புற மாதிரியாச்சும் போய் சொல்லுவாங்க. இப்போ அது வந்து அரை ஸ்பூன் சாம்பாரை சாப்பிட்டு உலகத்திலேயே தான் சிறந்த சாம்பார். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் வரிசையாக வருது. அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் எதையுமே வந்து காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இருக்கிறதுலையே வந்து மூத்த அரசியல் முதிர்ச்சி பெற்றன்னா இந்த தப்பு செய்கிறதுல முதிர்ச்சி பெற்ற நல்லது செய்கிறதுல இல்லை. இப்போ தான் வந்து ஒரு அரசு ஹாஸ்டலில் இந்த பட்டியல் நின்றவர்கள் அந்த மாதிரி தங்கக்கூடிய ஹாஸ்டலில் இதில் புழு பூச்சிலாம் வந்து இருந்துச்சு சாம்பாரில், சமையலில். அந்த விழாவுக்கு ஒரு 1.5 வாரம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 10 நாள் முன்னால் நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் பேசியிருக்கேன். நான் தமாஷா சொன்னேன், ஒரு காலம் அங்கே இருக்கிறவங்களாம் அசைவ உணவு கேட்டிருப்பாங்க, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி இந்த தோட்டத்தில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் எடுத்து போட்டாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி இப்போ மிகைப்படுத்தலையும் வந்து ஒரு அதில் ஒரு அளவு வேணாமா? இது ஓவர் பில்டப் வந்து உடம்புக்கு ஆகுமா? இதெல்லாம் பேசியிருக்கார் அவர். அதே மாதிரி அந்த நீங்கள் மதுவை பற்றி பேசும்போது அந்த முதல் கையெழுத்து வந்து அக்கா கனிமொழி பேசுனாங்க, 2 லட்சம் இளம் விதவைகள் வந்து வந்துட்டாங்கன்னு அதிமுக ஆட்சியில். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு யார் போய் கேட்குறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது பத்திரிகையில், மீடியாவுக்கு அப்படின்னு. அது அவருக்கு சீமானுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஏன் வந்து முதல் கையெழுத்து வந்து ஏன் போடலன்னா இப்படி இருக்குமோ நமக்கு தெரியல, கையெழுத்து போட தெரியாதோ. நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கும் போது படிக்க தெரியல தமிழ்ன்றது தெரியுது. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. நிறைய திராவிட அரசியல்வாதிகள் கையில் சீட்டு வச்சுட்டு படிக்கும்போது கூட தப்பாக படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு படிக்க தெரியல, கையெழுத்து போட தெரியாதா? இல்லைன்னா என்னங்க பரவாயில்லைங்க, கை நாட்டு வைக்கலாம்ல. முதல்ல வந்து கையெழுத்து போட்டு நீட் தேர்வு ரகசியத்தை வெளியேறதோ இல்லை மதுவிலக்கு கொண்டு வரதுக்கோ ஒரு கையெழுத்து போடணுன்னா முடிஞ்சால் கையெழுத்து போடுங்க, முடியல தெரியலன்னா கை நாட்டு போட்டுக்கலாம்ல. அது சொல்லலை சீமான் சார்ட்ட. அடுத்த தடவை யாராவது சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். இல்லை என்ன சொல்கிறேன்னால், நீங்கள் வந்து திமுகவை அவர் விமர்சனம் செய்யலை அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான புரிதல். ஏன்னு கேட்டால் நிகழ்வுகள் வந்து மக்களுடைய சிந்தனையை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன போக்கை கொண்டு போகிறது. இன்றைக்கி வந்து இப்போ விஜய் எந்த பக்கம் சேர போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, எப்போ வெளியில் வருவார், இப்படி பல கேள்விகள் வந்து விஜய்க்கே புரியாமல் இருக்குது. அது மாதிரி விஜய்க்கே புரியாத நிலைமையில் வந்து விஜயுடைய கட்சி நிலவரம் இருக்கும் பொழுது அதை சுற்றியே மக்களுடைய எண்ணப்போக்கு வலைதளங்கள் வந்து அப்படி தானே வரும். எது நடக்கிறதோ அதை சுற்றி தான் வரும். அந்த வகையில் வந்து திமுகவின் மீது அவருடைய விமர்சனங்கள் தொடர்கின்றன.
பட் வலைதளங்களில் வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பது வந்து சீமானோ இல்லை மற்றவர்களோ முடிவு செய்யறதில்லை. அது வலைதளம் அது தானாக முடிவு செய்யுது. இல்லை, இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். இப்போது ஊடகங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும். இவ்வளோ நாளாக அந்த திமுகவில் பிடின்ற ஒரு முத்திரை வந்து சமீப காலமாக குத்தப்பட்டு வர வேலையில் திமுகவும் அதை விரும்புதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த வீடியோக்கள் டெலீட் பண்ணப்பட்டது வந்து அதை தான் ஊர்ஜிதப்படுத்து. இது எப்படி பார்க்கணும்? அதாவது மெயின் ஸ்ட்ரீம் சேனல் வரைக்கும் என்ன கதைன்றது நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அவர்களெல்லாம் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்கன்றது தெரியும். இப்போ புதிய தலைமுறை ஒரு உதாரணத்தை கூட நம்ம பேசிட்டோம். அதாவது அதை மீறி அவர்கள் வந்து செயல்பட்டால் அதற்கு என்ன கதி என்று இந்த மாதிரி இப்போ ஒரு புதிய தலைமுறையை அவங்க வந்து பாவம் புதிய தலைமுறையில் இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் இடத்துல தெரியுது கொஞ்சம் இடத்துல தெரியல, இது சம்பந்தமாக நாங்கள் அரசுடன் பேசி கொண்டு இருக்கிறோம், ஆனால் வந்து அரசு இதை வந்து செய்யவில்லை என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அரசு இதை ஒன்றுமே செய்யலைன்னா, இதில் தலையிடலை, இதை வந்து அவங்க ஒன்றும் அதை வந்து முடக்கலைன்னா அரசுக்கிட்டேயே வந்து புதிய தலைமுறை நிர்வாகம் பேசணும். அரசிடம் நாங்கள் பேசிக்கொண்டு என்ன பேசுகிறீங்க முற்றுகன் தான் பேசி ஆகணும். உங்கள் வீட்டில் டிவி ரிப்பேர்னா டிவி டெக்னீஷியனை கூப்பிடுவீங்களா, இல்லை அந்த டிவி மேனுஃபேக்சரரை கூப்பிடுவீங்களா, இல்லை வந்து நம்ம தமிழ்நாடு அரசை கூப்பிடுவீங்களா? டெக்னீஷியன் தான் கூப்பிடுவோம். நீங்கள் அதில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அது சம்மந்தமானது பாருங்க. அரசோடு பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் பாவம் அவங்க நடத்தணுமில்ல, தொழில் நடத்தணுமில்ல, ஆனால் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் வந்து இப்படி அது மீடியாக்கள். வலைதள மீடியாக்களில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு அது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, கரூரில் நடந்தது பார்த்தீங்களா? அங்கே ஒரு 20 பேர் வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாவட்டத்துலேருந்து அதாவது கரூரில் வந்து அவங்களுடைய மாநாடு திமுக மாநாடு நடந்த போது 1,00,000 பேர் வந்து சேர் போட்டிருந்தாங்க. அதில் இடம் இல்லாமல் 1,50,000 பேர் மழையில் கொடை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதே வசனத்தை ஒரு 20 பேர் வந்து வேறு ஆள் வந்து இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் இவங்க வந்து வேறு மாவட்டத்துலேருந்து பேசுகிறாங்க. அப்போ அப்படியே பரவலாக தமிழ்நாடு பூரா பேசுகிற மாதிரி. இப்போ தான் எனக்கு ஒரு 3 நாள் முன்னால் செய்தி வந்தது. எல்லாருக்கும் 15,000 தர்றேன்னு சொல்லி ஒரு மீடியா ஏஜென்சி மூலமாக அவர்களிடம் பேசப்பட்டதான். இது வரைக்கும் அவங்க யாருக்குமே அந்த 15,000 போய் சேரலை. அவங்க பேசிட்டாங்க, வெளியில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பணம் போகன்றீங்க. அது பணம் அங்கேருந்து வந்ததா, நடுவில் எங்கேயாவது தேங்கி போச்சா, அது மடைமாற்றம் ஆகிவிட்டதா, இல்லை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையா? அண்ணாதரா திமுக ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆட்சியை பிடிச்ச போது என்ன சொன்னார்? ரூபாய்க்கு 3 படினார். ஆட்சிக்கு வந்து 1 படி போட்டாங்க. அப்போ என்ன சொன்னார்? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அப்போ ஆரம்பிச்சது தான் இந்த கதை. அந்த மாதிரி அவங்க 15,000 கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு எல்லாம் வேலை முடிஞ்சு எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம், வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலன்னா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஸோ இதுதான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுது. அவங்களை வைத்து ஏதோ இவர்களை ஒட்டி தான் வந்து எல்லாமே நடக்குது, இவங்க ரொம்ப பாராட்டி மக்கள் வந்து இவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது. அது வந்து ஒரு அரசாலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆளுங்கட்சியால் முடியும். ஏன்னா ஆளுங்கட்சின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி இன்றைக்கி திமுக, அது இருப்பதிலேயே பணக்கார கட்சி அப்படின்னு சொன்னால் திமுக தான். 2 ஒன்று தான். 6 முறை வந்து 6வது முறை வந்து ஆளுகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கடன் 10 லட்சம் கோடி இன்றைக்கி ஆயிருக்கு. அந்த 10 லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு கணக்கு பார்த்தா அது எங்கே போயிருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடவே இருக்கும், இந்த கடனை விட அதிகமாக இருக்கும். திமுக அமைச்சர்களுடைய எல்லா சொத்துக்களையும் நீங்கள் வந்து கூட்டினீங்கன்னா இந்த 10 லட்சம் கடனை விட மொத்த வந்த பட்ஜெட்டெல்லாம் கணக்கு பண்ணி ஏதோ ஒரு பகுதி போட்டிங்கன்னா இருக்கும். நான் சொல்கிறது எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கும், குறிப்பாக திமுகவிலும். எந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தா இப்போ கூட அதை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். தமிழர்களை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். கேட்டவுடனே எனக்கு கூட அப்படியே சும்மா மயிர்காலெலாம் குத்திட்டு நின்றுச்சு, கூஸ்பம்ஸ். வேணா தமிழர்கள் தலைகுனிய விட மாட்டேன்னு கடைசியில் ஒரு தமிழின தலைவர்னு கருணாநிதி ஐயாவை சொன்னோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்டாலின் ஐயா அந்த இடத்த நிரப்பிடுவார் போல இருக்கே அப்படின்னு. அவரே நிரப்பலையே? இல்லை, அவர் நிரப்பினாரா இல்லையா அது நாங்கள் எல்லாம் அவர் பேராக வச்சு நிரப்பிட்டோம். அப்புறம் என்ன அது இல்லை என்னன்னால், எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் சொந்த ஊர் பக்கத்தில் ஆடுதுறையில் அரசு பள்ளிக்கூடம், மேல்நிலை பள்ளி, அதுக்கு புதுசாக கழிவறை 34 லட்சம் ரூபாவில் கட்டியிருக்காங்க.
கட்ட வேண்டியது தான். பெண்கள் கழிவறை ரைட்டு, கட்ட வேண்டியது தான். இந்த நம்ம இந்தியன் டைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது வெஸ்டர்ன் டைப்புனா அது மேலே இதுவாக இருக்கும், அந்த இந்தியன் டைப்புனா தரையோடு இருக்கும். இப்போ எல்லாருமே அந்த வெஸ்டர்ன் டைப்பு வந்துட்டாங்க, எல்லாருக்கும் முட்டி வலி உட்காரது எந்திரிக்கிறது, இந்த இந்தியன் டைப்லாம் கம்மியாகிடுச்சு. அதில் இந்தியன் டைப் அது தவறு, அது சிறுவர்கள் மாணவர்கள்லாம் அந்த வயசில் முட்டி ஏந்துக்கிறதுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஏன் தடுப்பே இல்லைங்க. இப்படி ஒரு 15, இந்த பக்கம் ஒரு 15, எது சிறுநீர் கழிக்கவோ இல்லை வந்து மலம் கழிப்போ மொத்தம் கழிப்பு அந்த வசதி உள்ளது வரிசையாக. அப்போ இந்த பக்கம் ஒரு 15, எதிர்பக்கம் ஒரு 15. அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கிற மாணவனோ மாணவியோ இங்கே எதிரில் உள்ளதை பார்த்துக்கிட்டு இருப்பான், இங்கே உள்ளதை அங்கே பார்த்துட்டு இருப்பான், பக்கத்தில் உள்ளது. ஒரு தடுப்பு வேண்டாமா? நீங்கள் ஆணும் வந்து இப்போ ஒரு தேட்டர்லேயோ ஒரு மால்லையோ கூட போகும்போது ஒரு தடுப்பு இருக்குது சிறுநீர் கழிக்கிற இடத்துல. இல்லை நீங்கள் மலஜலம் கழிக்க வேண்டியிருந்தால் அது தனியாக அறை இருக்குது, அதுக்கு ஒரு தாப்பா இருக்குது, ஒரு கதவு இருக்குது. ஏன்? இது ஒரு தன்மானத்திற்குரிய செயல். அதை இன்னொரு பார்க்கக்கூடாது. குளியறையில் வந்து ஏன் வந்து நம்ம வந்து குளிக்கும்போது யாரும் வந்து பார்க்கக்கூடாதுன்னு பாத்ரூமில் தாப்பா போட்டுக்கிறோம். கிராமத்தில் எங்கேயோ குளிக்கும்போது அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் ஆற்றுல குளிப்பாங்க, அது வேறு. அப்போ கூட வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைக்கு அந்த பக்கம் போய் நின்று துணியை உணர்த்துவாங்க. எந்த அரசு மேல்நிலை பள்ளியில் நீங்கள் வந்து தடுப்பே இல்லாமல் இந்த பக்கம் 15 பேர், எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இப்படி வந்து இதை வந்து தொடங்கி வச்சாங்க பாருங்கள், இந்த ஆடுதுறையில் இந்த மாதிரி ஒரு கழிப்பறையை 34 லட்ச ரூபா செலவு பண்ணி, இதை வந்து உள்ளூரில் அந்த பேரூராட்சி தலைவர் வந்து பாமகவை சேர்ந்தவர். இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அவர் பேர் M.K. ஸ்டாலின். அவரும் இவர் M.K. ஸ்டாலின், அவர் M.K. ஸ்டாலின், பாமகவை சேர்ந்தவர். அவர் தலைமையில் தான் பேரூராட்சி தலைவர் திறந்து வச்சுருக்காங்க. கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், முதல்ல திட்டம் போடும்போதே வந்து தடுப்பு திட்டமிடலை. ஏங்க கக்கூஸில் தடுப்பு போடணுன்றதுக்கு வந்து ஒரு பெரிய திட்டம், இதுக்கு வந்து MBA படித்தவன் வரணுமா? ரோட்டில் போகிறவங்க இல்லை சொல்லுங்கள். இது எனக்கு என்னென்னா, ஏங்க இப்படி வச்சு கேட்கணுன்னா ஏன்னா அவர் வந்து பாமகவா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. அரசு மேல்நிலை பள்ளின்னா அது யார் வந்து அதுக்கு பொறுப்பு? தமிழ்நாடு அரசு தானே, கல்வித்துறை, நமது ஒப்பாரி அமைச்சர் தானே. அதாங்க அவர், புரியுது, கிளிசரின் இல்லாமல் அழுவார் அவர் தானே. என்ன பண்ணியிருக்கணும், அவர் தலைமையில் ஒரு 30 அமைச்சர்கள் 32 அமைச்சர்களா அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு இந்த கழிப்பறையை வந்து அவர்கள் வந்து ட்ரையல் பார்த்து அதை வீடியோ எடுத்து பெருசாக வந்து எல்லா பத்திரிகைகளையும் அரை பக்கத்துக்கு போட்டு, தமிழின தலைவரே, தமிழர்களின் தன்மானத்தை காத்தவரே, 32 அமைச்சரும் அந்த கழிப்பறையை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கணும். என்னங்க, மாணவிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல எப்படிங்க உட்காந்து பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு அசிங்கமாக இல்லை? நம்ம வந்து இதில் வந்து எங்கள் தமிழினம் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த கொடி எங்கள் தமிழ் குடின்னு சொல்கிறோம் உண்மை. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பாருங்கள். நம்ம 2025 இப்படி ஒரு தடுப்பறை, ஒரு தடுப்பு, ஒரு மெல்லிசு சுவர், ஓரளவுக்கு ரொம்ப ஒரு ஹைட் இல்லைன்னா கூட அது கூட தமிழர்களை தலைகுனிய விட மாட்டேன்னு ஆரம்பமே சரியில்லையே. மாணவர்கள் லெவல்லையே வந்து அவ்வளோ அசிங்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் தமிழர்களை தலைகுனிய விட மாட்டேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பம்மாத்து என்பதற்காக அந்த உதாரணத்தை கொண்டு வந்த சீமான் அவர்கள். மற்றபடி ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வது என்பது இயல்பான ஒன்று. ஆள்பவர்களை தான் அதிகமாக விமர்சனம் செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும். இப்போ நான் கூட வந்து பத்திரிகை நடத்தும் போது ஒரு தடவை கேட்டாங்க, இதே திமுக ஆட்சியில் 2008-09 அந்த 6-11 அது சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது என்னங்க நீங்கள் திமுக தான் அதிகமாக விமர்சனம் பண்ணி அவங்க தான் ஆள்றாங்க, நீங்கள் ஏன் ஜெயலலிதா விமர்சனம் செய்வதில்லை? விமர்சனம் செய்கிறேன்னு திருப்பி நான் என்ன விமர்சனம் செய்ய முடியும்? அவங்க ஆனவனா கொடநாட்டில் போய் ரெஸ்ட் ஓய்வு எடுக்க போயிடுறாங்க. எந்த அரசியல் நிகழ்வுகளிலும் வந்து அவர்கள் வந்து அதிகமாக கலந்து கொள்வதில்லை. இதை நான் வந்து ஒரு பக்கமாகவும் போடலாம், 2 பக்கமாகவும் போடலாம். அதுக்காக வந்து வாரத்துக்கு 2 இஷ்யூ போடும்போது ஒருத்தரையும் ஆட்டப்படத்தில் இதேவா போட்டிருக்க முடியும்?
ஆனால் ஆளுங்கட்சி என்றால் இங்கே ஸ்கூலு, இங்கே பிரிட்ஜு விழுந்துருச்சு, அங்கே அது நடந்துச்சு, இங்கே ரோடு போடல, பல விஷயங்கள் வரும். அப்போது ஆளுங்கட்சியை அதிகமாக விமர்சனம் செய்வது ஏதோ வந்து அவர்களை எதிர்த்து வன்மம் இருக்குது, நமக்கு அவங்கள பிடிச்சது அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து அதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் இருக்குது. நாளைக்கு இதே ஆளுங்கட்சி மாறி வேற ஒரு கட்சி வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியை எதிர்த்து விமர்சனம், அந்த ஆட்சியில் உள்ள விமர்சனங்கள், குறைகளை சுட்டி காட்டுவதற்காகத்தான் வந்து மீடியா இருக்கே தவிர, ஏங்க நீங்கள் மீடியா வந்து இப்போ திமுக வாழ்கன்னு சொன்னோன்னா அவங்க தான் முரசொலி வச்சுருக்காங்க, அதிமுக வாழ்கன்னு சொல்லணுன்னா அவங்க ஒரு பத்திரிகை வச்சுருக்காங்க, திருமாவளவன் ஒரு பத்திரிகை வச்சுருக்காரு, டிவி வச்சுருக்காரு, எல்லாரும் ஒரு பத்திரிகை ஒரு டிவி வச்சுருக்காங்க, எல்லா கட்சியும். அப்போ வெளியில் பொதுவான பத்திரிகைகளே தேவையில்லை, மீடியாவே தேவையில்லையே. ஆக திமுகவை விமர்சனம் வந்து அதிகமாக செய்வதில்லை இப்பொழுது சமீபத்தில் என்பது தவறான குற்றச்சாட்டு. அது எப்போ செய்யணுமோ அவர் மட்டும் இல்லை, மற்ற அரசியல் தலைவர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வலையதளம்ங்கிறது வந்து அந்த ஒரு அலை மாதிரி, எந்த பக்கம் திடீர்னு அந்த பக்கம் படி அலை வரும், இந்த பக்கம் வரும். சில சமயங்களில் ஐடிவிங்க வச்சு மடைமாற்றம் செய்வதும் உண்டு என்று சொல்லி முடித்துக் கொள்கிறோம். சார், பல்லறிகளை தெளிவாக. நன்றி, வணக்கம்.